ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மன்னம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு போண்டா தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பாசி பருப்பு போண்டா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலில் ஸ்நாக் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுக்கலாங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. இது மாதிரி பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு அப்புறமா புதுசாக தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சிங்க. இது இது மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம போண்டா பதத்துக்கு கொஞ்சமாக சோடா சேர்த்துருக்கேன், இட்லி சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பதத்துக்கு கலக்கிக்கணுங்க. இது ரொம்பவும் கெட்டியாக போட்டாலும் நல்லா இருக்காதுங்க. சாப்பிடும்போது கெட்டியாக உள்ள மாவு மாவாக தெரியும். இது மாதிரி கொஞ்சம் இந்த பதத்துக்கு போட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒன்றா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா கருப்பாயிடுங்க, அது நல்லா தீஞ்ச மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப மேலே மொறுன்னு இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுன்னு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட நம்மளுக்கு பாசி பருப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லை வேர்க்கடலை சட்னியாவது வச்சுக்கலாம், இல்லை சாஸ்லேயும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ் நான் இன்றைக்கி
சில்லி சாஸ் தாங்க விட்டுருக்கேன். ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் ரொம்பவும் சுவையாக இருந்ததுங்க. இந்த சட்னிக்கு நல்லா காரமாக புளிப்பாக நல்லா இருக்குங்க இந்த சாஸ் போட்டு சாப்பிட்டோம்னா. சுட சுட இந்த சாஸோடு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.